பாலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய அராஜகங்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் நாம் ஒன்று சேர்ந்து பொங்கி வெடிக்கின்றோமோ அதுக்கு சற்றும் குறையாத உணர்வோடு நம்முடைய தொப்புள்குடி உறவுகளான தமிழ் ஈழ சொந்தங்களுக்காகவும் இன்று நாங்கள் களத்திலே இறங்கி இருக்கின்றோம். மற்றவர்கள் களத்திலே இறங்குவதற்கும் நாங்கள் களத்திலே இறங்குவதற்கு வித்தியாசம் உண்டு. மற்றவர்கள் களத்திலே இறங்குகிறார்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கும். மனித நேய மக்கள் கட்சி களத்திலே இறங்குகிறது என்று சொன்னால் அதிலே மனித நேயம் மட்டும்தான் இருக்கும். எங்களுடைய உணர்வுகள் நீதியை கேட்பதற்காக இன்று உலகிலே அனாதைகளை போல தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் அனாதைகள் அல்ல, உங்களுக்காக தமிழகத்திலே சொந்தங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் பேசுகிறார்கள். ஆனால் 12 வயது பாலச்சந்திர படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வை கண்டித்து இந்தியாவிலேயும் முதலிலே களத்துக்கு வந்து இலங்கை தூரத்தை முற்றுகையிட்ட ஒரே சக்தி நாங்கள் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகின்றோம். ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இலங்கையிலே தமிழர்கள் இன்னலுக்கு உள்ளான அந்த நேரத்திலே இந்திய ராணுவ விமானத்தை அனுப்பி உணவு பட்டணங்களை எந்த இறையாண்மையை பற்றியும் கவலைப்படாமல் வீச சொன்னார். ராஜீவ்காந்தி மீது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இலங்கையின் இறையாண்மை என்ற பெயரிலே தமிழர்களுடைய படுகொலையை அனுமதிக்காமல் இந்திய ராணுவத்தின் விமானங்களின் மூலமாக உணவு பட்டணங்களை போட சொன்ன அந்த துணிச்சலை நினைத்து பார்க்கிறோம். அதே போன்று சக்தி வாய்ந்த பெண்மணியாக கருதப்பட்ட இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வங்காளதேசத்திலே மேற்கு பாகிஸ்தானில் இருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று முஜிபுர் ரஹ்மானின் தலைமையிலே புறப்பட்ட அந்த முக்தி வாகினிக்கு துணிச்சலாக ராணுவ உதவிகளை செய்து பங்களாதேஷ் என்ற சுதந்திர தேசத்தை மலர்வதற்கு இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இத்தகைய முன்மாதிரிகள் நமக்கு இருக்கிறது. இந்திய நடுவண் அரசு உங்களிடம் நாங்கள் கேட்கக்கூடியது, சீனாவை காரணம் காட்டி இலங்கைக்கு நீங்கள் தொடர்ந்து துதிபாடுவதை நாங்கள் இனியும் அனுமதிக்க முடியாது. காரணம், தென்கிழக்காசிய நாடுகளிலேயே சிங்களர்களை விட ஒரு ராஜதந்திர சகுடிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. அவர்கள் ஆடுகிற மாட்டை ஆடி பாடி கிடப்பது போல் ஒரு பக்கம் இந்தியாவை காட்டி சீனாவிடமும் இன்னொரு பக்கம் சீனாவை காட்டி இந்தியாவிடமும் உதவிகளை பெற்றுக்கொண்டு அந்த உதவிகளின் வாயிலாக ஈழத்தமிழருடைய உணர்வுகளை ரசிக்கிறார்கள். அதை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை புரிந்து கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனமான வெளியுறவுத்துறை கொள்கை அதிகாரிகள் யாரும் நடுவண் அரசில் இல்லை என்பதுதான் உண்மை. நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், சிங்கள பேரினவாதம் ஒரு காலத்துக்கும் இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்காது. கடந்த கால உண்மைகள் அவை.